Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real thug incidents தான் பார்க்க போறோம் and you are watching Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்கே, அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடாது. ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள். இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்னன்னா, இந்த வீடியோல எந்த இன்சிடென்ட் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இவங்க பேரு சோஃபி டுவைன். இவங்க ஒரு நியூசிலாந்து பிளேயர். நம்ம ஊர்ல எப்படி ஐபிஎல் நடக்குமோ அதே மாதிரி அங்க நியூசிலாந்து கிரிக்கெட் விமென்ஸ் T20 மேட்ச் நடக்குது. அதுல இவங்க வெல்லிங்டன் விமன் டீமுக்காக ஆடுறாங்க. அந்த சீரீஸ்ல 15th மேட்ச் வெட்டகோ விமன் டீமுக்கும் வெல்லிங்டன் விமன் டீமுக்கும் மேட்ச் நடக்குது. அதுல டாஸ் வின் பண்ண வெட்டகோ விமன் டீம் பேட்டிங்க சூஸ் பண்றாங்க. அவங்க 20 ஓவர்ல 128 ரன் அடிக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ சோஃபி டுவைனும் மேடி கிரீனும் ஓபன் பண்றாங்க. அதுல 8th ஓவரை ஹேமா பிளாக் போடுறாங்க. அவங்க போட்ட செகண்ட் பால்ல 6 அடிச்சு சோஃபி டுவைன் அவங்களோட ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரியை ரிஜிஸ்டர் பண்றாங்க. அங்க யாரா இருந்தாலும் அவங்களோட செஞ்சுரியை வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க அப்படி எதுவும் பண்ணல. ஏன்னா இவங்க அடிச்ச பால் ஆடியன்ஸ்ல இருந்த ஒரு சின்ன பாப்பா மேல போய் விழுது. இவங்க உடனே என்ன பண்றாங்கன்னா, gets the full toss, goes for it, gets it, that's 100 for Sophie Devine in record time. What an extraordinary innings this has been, and it's not done with yet. Sadly, celebrations have been 100. The most concern she had was for, I think it was a young girl in the crowd that she managed to hit. So she's gone over. She's got a nice pack on her face, and Devine will do everything she can to make sure she's okay. Amazing scenes here at the University of Otago Oval. Sophie Devine, the hero of the day. நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா நான் கண்டினியூவா வீடியோ பண்ண மோட்டிவேட்டா இருக்கும். 2019ல இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா 4th டெஸ்ட் மேட்ச் சிட்னில நடக்குது. அதுல இந்தியன் டீம் டாஸ் வின் பண்ணி பேட்டிங்க சூஸ் பண்றாங்க. மேட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியன் டீம் 622 ரன் அடிச்சு அந்த மேட்சை டிக்ளேர் பண்றாங்க. அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியன் டீமோட ஓபனர்ஸ் மார்க்கஸ் ஹாரிஸும் உஸ்மான் குவாஜாவும் ஆட ஸ்டார்ட் பண்றாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல 15th ஓவர்ல ஜடேஜா பால் போடுறாரு. அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பால்லயே உஸ்மான் குவாஜா தூக்கி அடிக்கிறாரு. அப்போ மிட் ஆஃப்ல இருந்த கேஎல் ராகுல் கிட்ட கேட்ச் வருது. நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் டிராப் ஆன கேட்சே பிடிச்ச மாதிரி காமிச்சிப்பாங்க. ஆனா இவர் பண்ணதை பார்த்து அம்பையரே ஷாக் ஆயிடுறாரு. அப்படி அவர் என்ன பண்ணாருன்னா, catch is taken. No, catch is not taken. Rahul Jadeja was running towards him, and immediately the honesty of KL Rahul said no. The Indians will block the second one. Here's that catch again, or the non-catch, just in the half volley. It's an excellent effort from KL Rahul. Oh, Jadeja couldn't believe it. The look on his face. So see, look at this clapping here, and then put the thumbs up. There's excellent work there from me and Gould. Thank you. I'm a bad guy. Duh. 2018ல நிடாஸ் T20 ட்ரை சீரீஸ் ஃபைனல் மேட்ச் பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் கொலம்போல நடக்குது. அதுல டாஸ் வின் பண்ண இந்தியா ஃபீல்டிங்க சூஸ் பண்றாங்க. ஓபனர்ஸ் ஆன தமீம் இக்பாலும் லிட்டன் தாஸும் இறங்குறாங்க. ஆனா சீக்கிரமாவே அவங்க அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க. அதுல சபீர் ரஹ்மான் மட்டும் தான் 77 ரன் அடிக்கிறாரு. 20 ஓவர்ல பங்களாதேஷ் 166 ரன் அடிக்கிறாங்க. இந்தியாவோட ஓபனர்ஸ் ஷிகர் தவானும் ரோஹித் சர்மாவும் ஆட வராங்க. அதுல தவான் 10 ரன்லயே அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. ஹையஸ்டா ரோஹித் சர்மா 56 ரன் அடிக்கிறாரு. அப்புறம் வரவங்க எல்லாரும் சீக்கிரமா அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க. லாஸ்ட் 2 ஓவர்ல 34 ரன் அடிச்சா வின்ன்ற சிச்சுவேஷன் இருக்கிறப்போ தான் தினேஷ் கார்த்திக் ஆட வராரு. 19வது ஓவர்ல ருபேல் ஹோசைன் பால் போடுறாரு. அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பால் 6, செகண்ட் பால் 4, தேர்ட் பால் 6 அடிக்கிறாரு. லாஸ்ட் பால்ல 4 அடிச்சு அந்த ஓவர்ல 22 ரன் அடிக்கிறாரு. லாஸ்ட் ஓவர்ல 12 ரன் தேவைப்பட்டுச்சு. விஜய் சங்கர் 4வது பால்ல 4 ரன் அடிச்சிட்டு 5வது பால் அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. லாஸ்ட் ஒரே ஒரு
பால்ல 5 ரன் எடுத்தா வின். ஸ்ட்ரைட்ல தினேஷ் கார்த்திக் இருந்தாரு. லாஸ்ட் பால்ல மாசா 6 அடிச்சு வின்னும் பண்ணிடுறாரு. ICC Under 19 வேர்ல்டு கப் 2020ல சவுத் ஆப்பிரிக்கால நடக்குது. குவார்டர் ஃபைனல்ல நியூசிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஆடுறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங்க சூஸ் பண்றாங்க. ஓபனர்ஸா கிர்மணி மெலிஸும் லியோனார்டோ ஜூலியனும் இறங்குறாங்க. ஆனா அவங்க சீக்கிரமாவே அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க. 43வது ஓவர்லயே 8 பேர் அவுட் ஆயிடுறாங்க. அப்போதைக்கு பேட்ஸ்மேனா இருந்தது கிரிக் மெக்கான்சி மட்டும்தான். அந்த ஓவர்லயே கிரிக்குக்கும் அடிபட்டுடுது. அப்பவும் அவரு குவிட் பண்ணாம கேமை கண்டினியூ பண்றாரு. 47வது ஓவர்ல 4th பால்ல அவர் கூட ஆடிட்டு இருந்த ஜோஷ்வா ஜேம்ஸ் அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் பால்லயே இவரும் அவுட் ஆயிடுறாரு. அவர் அவுட் ஆகும்போது அவரோட ஸ்கோர் 99. 238க்கு ஆல் அவுட் ஆயிட்டு பவிலியனுக்கு போக ட்ரை பண்றாரு. ஆனா அவரால நிக்க கூட முடியல. அப்போ நியூசிலாந்து டீம் என்ன பண்றாங்கன்னா, New Zealand players even trying to help him. Yeah, he's struggling. It's a struggle. They're going to carry him off. Oh dear. Such a pity. He played so well. Kirk Mackenzie applauded off by his teammates and by the New Zealanders as well, carried off by his opposition. So nice to see. They do have the reputation, the New Zealand national side. நம்மளோட போன வீடியோல உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதை நம்ம இப்போ பார்ப்போம். பேபி கிங் ஒயிட்டின்றவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து கர்ணன் தான், நான் ரொம்ப மிஸ் பண்றவங்களன்னு சொல்லியிருக்காங்க. லாக்டவுன் முடிஞ்ச உடனே மீட் பண்ணுங்க. கில்லர் சந்தோஷ்ன்றவங்க அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அவங்களோட பேர் அலோன் சந்தோஷ்னு சொல்லியிருக்காங்க. முகமது சைட்ன்றவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபகீம்னு சொல்லியிருக்காங்க. 11th ஸ்டூடெண்ட்ன்றவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சார்லஸ், சூசை, ஜெரிஷ் இவங்க 3 பேர் தான் சொல்லியிருக்காங்க. டாம் ஜேன்றவங்க எனக்கு 21 ஃப்ரெண்ட் இருக்காங்க, அதுல யார் பெஸ்ட்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அருண் பிரசன்னான்றவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேம் வந்து பாலாஜி, குரு, பிரேம் அண்ட் தீனான்னு சொல்லியிருக்காங்க. தியானேஸ்வரன்றவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட நேம் வந்து அஸ்வின்னு சொல்லியிருக்காங்க. ஹெட் ஷாட் பிளேன்றவங்க அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து சதாம், ஹாசன், அருள் இவங்க 3 பேர் தான் சொல்லியிருக்காங்க. எம் ஃபதில்ன்றவங்க 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா ஹனஸ், ஹித்ரிஸ், தாவூட் இவங்க 3 பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லியிருக்காங்க. டிவிகே டெக் தமிழ்ன்றவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து சந்தீப் மணின்னு சொல்லியிருக்காங்க. ரவுடி ராம்ன்றவங்க என்னோட உயிர் நண்பன் எல்லாமே கவிதான்னு சொல்லியிருக்காங்க. நூப் கேமிங்ன்றவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் குரு எல்லாமே தனுஷ் தான் சொல்லியிருக்காங்க. கேமர் ஒயிட்டின்றவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சிமான், ராகவ், அபினவ், ஹேமநாத், திரிபுவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்து விவிஎஸ்ன்றவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வெங்கடேஷ் பாலமுருகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதயகுமார்ன்றவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுகுமார், மோகன், கீர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜிலா ஞானான்றவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்பீடா அண்ட் சுபிக்ஷான்னு சொல்லியிருக்காங்க. அபிமாரன்றவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டோனி அண்ட் ஜட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சிவான்றவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் போன், ஹெட்போன், சார்ஜர் இதெல்லாம் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸும் எங்க வீடியோல வரணும்னா நாங்க கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.